Hello everyone, welcome to our channel. In the video la நம்ம Geography Chapter 3 Water Resources lesson வந்து start பண்ண போகிறோம். ஸோ earth surfaceல 3/4 part வந்து பார்த்தோம்னா வாட்டரில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிருக்கு. பட் ஆனால் ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும்தான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான் வந்து யூஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா சர்ஃபேஸ் ரன் ஆஃப், அதாவது சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்றது வந்து லேண்டில் அந்த வாட்டர் வந்து மேலே வந்து ஃப்ளோ ஆகி வரும். அந்த மாதிரி வர்றது தான் வந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் கிரவுண்ட் வாட்டர்னால் நிலத்தடி நீர்னு வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எடுக்கிற வாட்டர். ஸோ தட் இஸ் கண்டினியூலி பீயிங் ரெனியூட் அண்ட் ரீசார்ஜ்ட் த்ரூ த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸாக ரெனியூ ஆகிட்டே வந்து இருக்கும், அதாவது புதுப்பிச்சுட்டே வந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் எப்படி வருதுன்னா ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா வந்து என்னது வாட்டர் சைக்கிள். ஆல் வாட்டர் மூவ்ஸ் வித்தின் த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் ensuring that water is a renewable resource. ஸோ இந்த வாட்டர் மூவ் ஆகுதுல்ல, அதாவது இந்த வாட்டர் சைக்கிள் மூலயமா வந்து நம்மளுக்கு மூவ் ஆகுதுல்ல. ஸோ எவாப்ரேஷன் தெரியும். வாட்டர் சைக்கிள்னால் என்னது? எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் இதெல்லாம் வந்து நடக்குதுல்ல, precipitation இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஆகும்? ஆல் வாட்டர் மூவ்ஸ் வித்தின் த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்னால் அந்த வாட்டர் சைக்கிளில் வந்து மூவ் ஆகுதுல்ல. என்ஷூரிங் தட் வாட்டர் இஸ் அ ரெனியூபிள் ரிசோர்ஸ். வாட்டர்ன்றது ஒரு விஷயம் வந்து என்னது? அது வந்து ஒரு ரெனியூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெனியூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா திருப்பியும் வந்து புதுசாக வந்துட்டே வந்து இருக்கும். அது வந்து ஆக அது வந்து திருப்பியும் வந்துட்டே வந்து இருக்கும். அது வந்து இல்லாமல் ஆகாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான். ஸோ யூ மைட் வண்டர் தட் இஃப் 3/4 of the world is covered with water and water is a renewable resource, then how is it that countries and regions around globe suffer from water scarcity? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எர்த் சர்ஃபேஸில் 3/4 பார்ட் வந்து ஃபுல்லாக வாட்டரால் தான் வந்து கவர் ஆகிருக்கு. வாட்டர் தான் வந்து இருக்குது அப்படின்றது பார்த்தோம். அண்ட் வாட்டர் வந்து ஒரு ரினியூபிள் ரிசோர்ஸ் அப்படின்றதும் வந்து பார்த்தோம். ஸோ ரெனியூபிள் ரிசோர்ஸ், நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரெனியூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா வந்து அது புதுசாக ஃபார்ம் ஆகிட்டே வந்து இருக்கும். அண்ட் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா வந்து ஒன்ஸ் அது வந்து தீர்ந்துடுச்சு அப்படின்னா அது திருப்பியுமே வந்து வராது. அதுதான் வந்து நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ். ஸோ இந்த ரெனியூபிள் ரிசோர்ஸாக வாட்டர் வந்து இருக்குது. ஆனால் ஏன் வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேயும் சரி, நிறைய ரீஜன்ஸ்லேயும் சரி, குளோபை சுற்றி பார்த்தோம்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியுது. Why is it predicted that by 2025 nearly 2 billion people will live in absolute water scarcity? And இது ப்ரெடிக்டும் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2025 அந்த டைம் பீரியடில் 2 billion people வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டியில் தான் வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இதெல்லாம் வருது? ஏன் வந்து ரெனியூபிள் ரிசோர்ஸ் வாட்டர்னு சொல்கிறாங்க? ஸோ ஏன் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வருது? வாட்டர் ஸ்கேர்சிட்டி அண்ட் த நீட் ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ கிவன் த abundance அண்ட் renewability ஆஃப் வாட்டர், இட் இஸ் டிஃபிகல்ட் டு இமேஜின் தட் we may suffer from water scarcity. ஸோ அதாவது வாட்டர் அப்படின்றது வந்து அதிகமான லெவலில் வந்து இருக்குது. அதே மாதிரி அது ரெனியூ ஆகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னும் வந்து இருக்குது. ஆனால் நம்மளால் வந்து இமேஜினே பண்ண முடியல. அது என்னது வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து we will suffer, நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்றத வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. The moment we speak of water shortages, we immediately associate it with regions having low rainfall or those that are drought prone. ஸோ வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த இடத்துல மழையே இல்லை, அதனால்
அதனால தான் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அங்கே வந்து ரொம்ப கம்மியான மழை அளவு தான் வந்து வந்திருக்கு, அதனால தான் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்துடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் அது மட்டுமே வந்து ரீசனாக எடுத்துக்க முடியாது. We instantaneously visualize the deserts of Rajasthan and women balancing many matkas used for collecting and storing water and traveling long distances to get water. ஸோ இமீடியட்டாக நம்ம எதை நினச்சி பார்த்துப்போம் அப்படின்னா, ராஜஸ்தானில் விமன் வந்து எப்படி மட்காஸ்னால் அந்த earthen pots மண்ணால் செய்யப்பட்டது பானையிலலாம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்களா, மண் பானையில், அதை தான் வந்து சொல்கிறாங்க மட்காஸ்னு. அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, வாட்டர் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அண்ட் அதை தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குமே அந்த மண் பானைகளை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. True, the availability of water resources varies over space and time, mainly due to the variations in seasonal and annual precipitation. வாட்டரோட அவைலபிலிட்டி, அதாவது வாட்டர் ரிசோர்ஸஸ் ஓட அவைலபிலிட்டியை தேவை வந்து மாறிட்டே வந்து இருக்கும். அதாவது ஒரு டைமுக்கும் வந்து அது மாறிட்டே இருக்கும். ஏன் இந்த வேரியேஷன், ஏன் இந்த மாற்றம் வருது அப்படின்னா, சீசனல் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லைனா ஆனுவல் ப்ரிசிபிட்டேஷன் மழை இது வந்து கம்மியாகிறதுலாம் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இந்த சேஞ்சஸ் வருது. பட் வாட்டர் ஸ்கேர்சிட்டி in most cases is caused by over exploitation, excessive use and unequal access to water among different social groups. ஆனால் இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்றது ஏன் வருது அப்படின்னா, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது தேவைக்கு மீறி வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறது, வேஸ்ட் பண்ணுறோம். எக்ஸசிவ் யூஸ், அதிகமாக யூஸ் பண்ணுறோம், தேவைக்கு மீறி யூஸ் பண்ணுறது. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா தேவையில்லாமே அதை வந்து அப்படியே வந்து நம்ம அதை கீழே தண்ணியை வந்து யூஸ் பண்ணாமே தண்ணியை கீழே கொட்டுறதா இருக்கட்டும், இல்லை நிறைய தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் அன்ஈக்குவல் ஆக்சஸ் டு வாட்டர் அமங் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ், எல்லாருக்கும் ஈக்குவலாக வந்து கிடைக்காம ஒரு பகுதியில் வந்து நிறைய தண்ணி அபண்டண்ட்டாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கிறது. இன்னொரு பார்ட்டில் வந்து தண்ணியே இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க, ஸ்கேர்சிட்டியாக வந்து இருக்கும் அந்த ரீஜனில். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்னாலேயும் வந்து இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி வருது. ஸோ வேர் இஸ் தென் வாட்டர் ஸ்கேர்சிட்டி லைக்லி டு அக்கர்? As you have read in the hydrological cycle, fresh water can be obtained directly from precipitation, surface runoff and groundwater. ஸோ நம்ம முன்னாடி இப்போ பார்த்தோம்ல, ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் நடக்குது, அதாவது வாட்டர் சைக்கிள் மூலயமா இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கிடைக்குதுல்ல, அது வந்து எப்படி வருதுன்னா precipitation, surface runoff, ground water, இது மூலயமா வந்து கிடைக்குது. Is it possible that an area or region may have ample water resources but is still facing water scarcity? அதாவது ஒரு ஏரியாலேயோ ஒரு ரீஜன்லேயோ வந்து நிறைய வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது, அப்போயுமே அந்த ரீஜனில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நிறைய சிட்டிஸில் வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். நிறைய சிட்டிஸில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி மே பி அண்ட் அவுட்கம் ஆஃப் லார்ஜ் அண்ட் க்ரோயிங் பாப்புலேஷன் அண்ட் consequent greater demand for water and unequal access to it. அதாவது வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்றது வந்து எதனால் வருது? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எக்ஸசிவ் யூஸ், அன்ஈக்குவல் ஆக்சஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம். திருப்பியும் இப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்றது எதனால் அக்கர் ஆகுது அப்படின்னா, லார்ஜ் க்ரோயிங் பாப்புலேஷன் வந்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் வாட்டரோட டிமாண்ட் வந்து தேவை அதிகமாகுது. அதாவது ஒரு 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கான தண்ணி தேவையும் வந்து அதிகமாகுது. ஸோ அதனாலையும் வந்து இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் அன்ஈக்குவல் ஆக்சஸ் டு இட், அதுதான் முன்னாடி நான் சொன்ன மாதிரி சில இடத்துலலாம் வந்து தேவைக்கு மீறி அதிக அளவில் தண்ணி இருக்கிறது, சில பகுதியில் வந்து தண்ணியே வந்து இல்லை, சுத்தமாக வந்து தண்ணியே இல்லாமல் இருக்கிறது, எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கல, ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ இதனாலேயுமே வந்து இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து வருது. லார்ஜ் பாப்புலேஷன் requires more water not only for domestic use but also to produce more food. ஸோ நிறைய
தண்ணி வந்து தேவை. எதுக்காக? டொமஸ்டிக் யூஸ்னால் வீட்டில் அந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும். டு ஃபெசிலிட்டேட் அ ஹையர் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன், வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் to expand irrigated areas for dry season agriculture. அதாவது ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் ரிசோர்ஸஸ்லாம் வந்து என்னென்னா அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இரிகேட்டட் ஏரியாஸை, அதாவது ஆர்டிஃபிஷியலாக வந்து வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறது அந்த ஏரியாஸ்க்கு மட்டும் வந்து கிடைக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். நேச்சுரலாக கிடைக்கிறது அப்படின்னா ரெயின்ஃபால் மூலயமா தான். நான் இரிகேட்டட் ஏரியாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போதெல்லாம் என்னது, மழை வழியாக வந்து கிடைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தண்ணி, அதாவது கிராப்ஸ் வளர்க்குறதா இருக்கட்டும், வேறு எதுக்காகவும் இருக்கட்டும், மழை வழியாக வர தண்ணி மட்டும்தான் உங்களுக்கு. இரிகேட்டட் ஏரியாஸ் அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக, அதாவது அந்த லேண்டை வந்து நம்ம தண்ணி தேவைக்கு ஆர்டிஃபிஷியலாக அரேஞ்ச் பண்ணுறது, பாத்வே மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து வர வைக்கிறது. அது எப்போது? ட்ரை சீசன் டைம்ஸ்லலாம் வந்து பண்ணுறது. ஸோ இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் இஸ் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் தான் வந்து நிறைய தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது இந்த இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் மூலயமா தான். நவ் இட் இஸ் நீடட் டு எவல்யூஷனலைஸ் த அக்ரிகல்ச்சர் த்ரூ டெவலப்பிங் drought ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் அண்ட் ட்ரை ஃபார்மிங் டெக்னிக்ஸ். ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம மாற்றணும். அதாவது இந்த இரிகேட்டட் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து மாற்றணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, drought ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ், அதாவது தண்ணி இல்லாத டைமில், அதாவது தண்ணி ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கிற தேவைப்படுற மாதிரி கிராப்ஸை வந்து எடுத்துக்கணும். drought ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் அண்ட் ட்ரை ஃபார்மிங் டெக்னிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம கிராப்ஸை கல்டிவேட் பண்ணணும். ஸோ யூ மே ஆல்சோ சீன் இன் மெனி டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தட் மோஸ்ட் ஃபார்மர்ஸ் ஹாவ் their own wells and tube wells in their farms for irrigation to increase their produce. ஸோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லலாம் வந்து நம்ம பார்த்துருப்போம், இந்த அவங்களுக்கு அந்தந்த ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட லேண்டுக்கு வெல்லு, டியூப் வெல்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்காகனா இரிகேஷன் க்காக. ஸோ இது எங்கேருந்து வருது? இது வந்து லேண்டு, கிரவுண்டுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்? கிரவுண்ட் வாட்டரோட லெவல் வந்து கம்மியாகும். கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது ஒரு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும் போது பரவாயில்ல, ஒரு பெரிய ஹெக்டார் கணக்கில் இருக்கிற லேண்டுக்கு வந்து நீர் பாய்ச்சறதுக்கு இப்போ இந்த கிரவுண்ட் வாட்டரில் இருந்து வந்து இந்த இரிகேஷன் பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லுமே வந்து ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் that it may lead to falling groundwater levels, adversely affecting water availability and food security of the people. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்? வாட்டர் அவைலபிலிட்டியும் ஃபுட் செக்யூரிட்டியும் வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா witnessed intensive industrialization and urbanization, creating vast opportunities for us. Post independent இந்தியானா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமான இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அர்பன் வந்து அதாவது சிட்டி சைட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன ஆகுது? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பீப்புளுக்கு க்ரியேட் ஆகுது. Today, large industrial houses are as commonplace as the industrial units of many MNCs. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் பிளேசஸ் வந்து என்னது, அது வந்து ஒரு காமன் பிளேஸாக இருக்குது. எதுக்காகனா எம்என்சிஸ்க்கு, மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ்க்கு. த எவர் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஹேஸ் மேட் matters worse by exerting pressure on existing fresh water resources. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகிறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ், அதாவது நம்ம வாட்டர் சைக்கிள் மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்காக உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதனால வந்து மக்களுக்கு தேவைப்படுற அந்த தண்ணி வந்து கம்மியாயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Industries, apart from being a heavy users of water, also require power to run them. இண்டஸ்ட்ரீஸ் இப்போ நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து
தண்ணி மட்டும் இல்லை, பவரும் வந்து தேவை, அதாவது கரண்ட் வந்து தேவை. மச் ஆஃப் திஸ் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்னால் தண்ணி மூலயமாக எலக்ட்ரிக் பவரை ஜெனரேட் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணுறது, அதுதான் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ மோர் ஓவர் மல்டிப்ளையிங் அர்பன் சென்டர்ஸ் வித் லார்ஜ் அண்ட் டென்ஸ் பாப்புலேஷன் அண்ட் அர்பன் லைஃப் ஸ்டைல்ஸ் have not only added to water and energy requirements but have further aggravated the problem. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அர்பன் சென்டர்ஸ், அதாவது நிறைய சிட்டிஸு, நிறைய கம்பெனிஸு, இந்த சிட்டிஸ்குள்ளெல்லாம் நிறைய வந்து என்னது அர்பனைசேஷன் வர ஆரம்பிச்சு, நிறைய கம்பெனிஸு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்ட பிறகு பாப்புலேஷனும் அதிகமாகிடுது. ஏன்னா வேலை கிடைக்கிது. ஸோ வேலைக்காக ரொம்ப தூரமாக இருந்து வர முடியாதனால அங்கங்கே வந்து மக்கள் வந்து வீடு பார்த்து அங்கேயே இருந்துடுறாங்க. ஸோ அப்போ வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாகுது, அப்போ தண்ணி தேவையும் அதிகமாகுது, பவர் தேவையும் வந்து அதிகமாகுது, அதாவது கரண்ட்டும் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னுமே ப்ராப்ளமை இன்க்ரீஸ் பண்ணுது, வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்ற அந்த ப்ராப்ளமை இன்க்ரீஸ் பண்ணுது. If you look into the housing societies or colonies in the cities, you would find that most of these have their own groundwater pumping devices to meet their water needs. ஸோ இப்போ ஹவுசிங் சொசைட்டிஸ், காலனிஸ்னால் நிறைய மக்கள் இந்த ஃப்ளாட்லலாம் இருப்பாங்கள்ல, அதுதான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்னவாகும் அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்கெல்லாம் எப்படி தண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் பம்பிங் டிவைசஸ் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட வாட்டர் நீட்ஸ் எல்லாம், அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற தண்ணியெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நாட் சர்ப்ரைசிங்லி வி ஃபைண்ட் தட் ஃப்ரெஜைல் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் பீயிங் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் அண்ட் ஹாவ் காஸ்ட் தேர் டிப்ளீஷன் இன் செவரல் ஆஃப் தீஸ் சிட்டிஸ். ஸோ இதனாலேயும் வந்து வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், நிறைய தண்ணி வந்து வேஸ்ட்டும் ஆகுது, அதனால டிப்ளீஷன், அதாவது வந்து டிப்ளீஷன் அப்படின்னா வந்து ரெடியூஸ் ஆகுறது, ஏதோ ஒரு வாட்டர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுதான் வந்து டிப்ளீஷன் இன் செவர் ஆஃப் தி சிட்டிஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் வி ஹவ் ஃபோக்கஸ்ட் ஆன் த குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. ஸோ நவ் லெட் அஸ் கன்சிடர் another situation where water is sufficiently available to meet the needs of the people but the area still suffers from water scarcity. ஸோ இப்போ இது வந்து என்ன, இப்போ நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா, வாட்டர் ஸ்கேர்சிட்டியோட குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் பார்த்தோம். அதாவது குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா வந்து எவ்வளோ இருக்குது, தண்ணி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு சிச்சுவேஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா, வாட்டர் வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து அவைலபிளாக இருக்குது, அதாவது போதுமான அளவு வந்து அவைலபிளாக இருக்குது பீப்புளோட நீட்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இன்னுமே வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டியில் தான் வந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் ஸ்கார்சிட்டி மே பி டியூ டு பேட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இது ஏன் வருது அப்படின்னா, குவாலிட்டி இல்லை, அதாவது தண்ணி நிறைய இருக்குது, ஆனால் அந்த தண்ணியோட தூய்மை வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லேட்லி தேர் ஹாஸ் பீன் அ க்ரோயிங் கன்சர்ன் தட் ஈவன் இஃப் தேர் இஸ் ஆம்பிள் வாட்டர் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள், much of it may be polluted by domestic and industrial waste, chemicals, pesticides, fertilizers used in the agriculture, thus making it hazardous for human use. ஸோ இப்போ தண்ணி வந்து அதிக அளவில் இருக்குது, ஆனால் அதோட பியூரிட்டி வந்து கம்மியாக இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ண முடியாத தன்மையில் வந்து அது இருக்குது. எதனால் அது மாதிரி ஆகுது அப்படின்னா, அது எப்படி பொல்யூட் ஆகுது, டொமஸ்டிக் வேஸ்ட்டு, வீட்டிலேருந்து வர கழிவுகள், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டுனா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர கழிவுகள், கெமிக்கல்ஸு, பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸு, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்னால். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் அதோட குவாலிட்டி, அந்த தண்ணியோட தன்மை வந்து கெட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் அக்கார்டட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் என்ஹான்ஸ் ease of living of people, especially those living in rural areas, by announcing the Jal Jeevan Mission JJM. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ரூரல் ஏரியாஸு,
லைஃபோட அந்த குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்துறது, லிவிங் வந்து அதிகப்படுத்துறதுக்காக மோஸ்ட்லி எங்கே ரூரல் ஏரியாஸில் அவங்க வந்து என்ன கொண்டாந்துருக்காங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன் JJM அப்படின்ற ஒரு மிஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த goal of JJM is to enable every rural household get assured supply of potable piped water at a service level of 55 liters per capita per day regularly on long term basis by ensuring functionality of the tap water connections. ஸோ இந்த JJMோட கோல் வந்து என்ன அப்படின்னா ரூரல் பிளேசஸில், அதாவது வில்லேஜஸ்லலாம் வந்து போர்ட்டபிள் பைப்லைன் வாட்டர் வந்து சர்வீஸ் வந்து செட் பண்ணி அங்கே வந்து மினிமமாக 55 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு கேபிட்டாக்கு 55 லிட்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ரெகுலராக வர மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி தரது தான் வந்து இந்த JJM ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றது. அண்ட் டேப் வாட்டர் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுறதா, அப்படி ஃபங்க்ஷன் ஆகுதா, ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ யூ மே ஹவ் ஆல்ரெடி ரியலைஸ்ட் தட் த நீட் ஆஃப் த ஹவர் இஸ் டு கன்சர்வ் அண்ட் மேனேஜ் அவர் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோன்னா என்ன நம்மளுக்கு தெரியுது, வாட்டர் ரிசோர்ஸஸை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டு சேஃப்கார்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் ஹெல்த் அசார்ட்ஸ், டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி, கண்டினியூஷன் ஆஃப் அவர் livelihood and productive activities, and also to prevent degradation of our natural ecosystem. ஸோ நம்ம வந்து இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணும். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். எதுலேருந்து, ஹெல்த் அசார்ட்ஸ்லேருந்து, அதாவது நம்மளுக்கு எதனா இல்னஸ் வராமல் இருக்கிறதோ, ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக கிடைக்கிறதா இருக்கட்டும், நம்ம வாழ்வாதாரத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறது, நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அண்ட் நல்ல ஆக்டிவிட்டீஸ் அவ டீக்ரேட் ஆகாமல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதாவது வாட்டர் ரிசோர்ஸஸை நம்ம வந்து கன்சர்வ் பண்ணணும், நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் வில் இம்ப்ரோவைஸ் this resource and cause ecological crisis that may have profound impact on our lives. ஸோ என்ன சொல்கிறாங்க, வாட்டர் ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணுறது, மிஸ்மேனேஜ்மெண்ட்டு. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா எக்கலாஜிக்கல் க்ரைசிஸ் தான் வந்து நம்மளுக்கு ஏற்படும், எக்கலாஜிக்கல் க்ரைசிஸ் வந்து ஏற்படும். அண்ட் இதனால் வந்து நம்ம லைஃப் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த மல்டி பர்பஸ் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இரிகேட்டிவ் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.